இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர்கள் என்ன செய்தவை நான் சொல்றேன், அதையும் பதிவு செய்ய வேண்டும். எங்களை பற்றி சொல்ற விஷயங்கள் இந்த அளவுக்கு ஒரு அப்பட்டமான பொய்யா இருக்க உண்மையிலும் வந்த மக்கள் தெரிஞ்சிருக்கணும். உண்மையிலும் மக்கள் தெரிஞ்சிருக்கணும். 18ஆம் தேதி விடிய காலை 18ஆம் தேதி அதிகாலையிலே 1 மணியாக இருக்கும். என்னோட நேரடியாக வந்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடைய அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவர்களும் சமாதான சேலத்துக்கு பொறுப்பாளர் புலித்தவன் அண்ணன் அவர்களும் என்னோட நேரடியாக தொடர்பு அளிக்கிறோம். நிலைமைகள் அந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கு. அவர்கள் கூறுகிறார்கள் தாங்கள் தொடர்ந்து இங்கே நிற்க முடியாது, ஒன்றில் தாங்கள் வீரச்சாவு அடையணும் அல்லது தாங்கள் சரண்டர் பண்ண வேண்டி வரும். இது தொடர்பாக என்ன செய்வதாக என்னிடம் கேட்க நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன். கடைசி கட்டம், கடைசி ஒரு சில மணித்தியாலங்கள் நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன். தொடர்ந்தும் பசில் ராஜபக்சோட பேசி ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோட பேசி அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு இணக்கப்பாடு வந்தும் அந்த இணக்கப்பாடு ஒருதலைபட்சமாக வந்து அரசாங்கம் அதை நிராகரிக்க இந்த விடயங்கள் தொடர்பாக வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை விசேஷமாக சம்பந்தன் ஐயாவுக்கு நான் ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து அவருக்கு விளங்கப்படுத்தி வந்தேன். அப்ப இந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைய கடைசி கட்டத்தில் வந்து வெள்ளை கொடியை பிடிச்சாவது சரண்டர் பண்ணணும் என்ற அளவுக்கு நிலைமை வேற. அது செய்யறது சரியோ புளியோன்றதை பற்றி கதைக்கிறதுக்கு நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர்கள் இந்தியாவில் இருந்த தலைவர்களோட தொடர்பெடுக்க முயற்சித்தான். நான் சம்பந்தன் ஐயாவுடைய இந்தியாவுடைய அவருடைய இல்லத்துக்கு டெலிபோன் ஊடாக அடிச்சினான். அதிகாலை 18ஆம் தேதி அடித்த பொழுது சம்பந்தன் ஐயாவுடைய மனைவி தான் டெலிபோனை எடுத்தது. அப்பொழுது நான் சொன்னான், ஆண்டி நான் கஜேந்திரகுமார் பேசுகிறேன் கொழும்புல இருந்து, நிலைமை கடும் மோசமாக இருக்கு, தயவு செய்து சம்பந்தன் ஐயாவோட பேசலாமோன்ட்டு. ஓம் கஜன் நான் அவரை கூட்டிக் கொண்டு வாரேன்னு சொல்லி ஃபோனை வச்சு கூட்டிக் கொண்டு வர போனது. ஆனால் சம்பந்தன் ஐயா ஃபோனுக்கு வரவில்லை, ஃபோன் கட் ஆயினது. அப்போ நான் திருப்பி அடிக்கிறேன், ஆனால் தொடர்பெடுக்க முடியவில்லை. என்னால் ரிசீவரை வந்து வெளியில் எடுத்து வச்சிருந்தேன். இது என் அம்மா மேலே ஆணையா சொல்றேன், என் அம்மா உயிரோடு இருக்கிறான், இது என் அம்மா மேலே ஆணையா சொல்றேன். சரிதானே? எனக்கு தொடர்பெடுக்க முடியவில்லை. இபிஆர்எல்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தார். அவர் மொபைலில் தான், அவருடைய மொபைல் தான் என்கிட்ட இருந்தது, அந்த ஃபோன் ஆஃப் பண்ணியிருந்தார். மாவே சேனாதராஜோட நான் தொடர்படுத்தேன். நான் பொய் சொல்ல மாட்டேன். அவர் என்னை பற்றி பொய் சொன்னாலும் நான் அவரை பற்றி பொய் சொல்ல மாட்டேன். நான் மாவே சேனாதராஜோட தொடர்படுத்து நான் அவரோட பல தடவை பேசினேன். அவரும் ஆதங்கப்பட்டவர். நான் அவரை பற்றி போய் அவர் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இன்றைக்கு என்னை பற்றி போய் சொன்னாலும் நான் அவரை பற்றி போய் சொல்ல மாட்டேன். அவர் மட்டும்தான் டெலிபோனுக்கு வந்தவர். அவர் மட்டும்தான் டெலிபோனுக்கு வந்து அவர் ஆதங்கப்பட்டவர். நாங்கள் 2 பேரும் அழுதுனாங்க. இதே என் அம்மா மேலே ஆணையா சொல்றேன். சரிதானே? இதுதான் உண்மை. இன்றைக்கு ஒரு தேர்தல் வெண்டு தமிழினத்தை விற்கிறதுக்கு சொல்ற பொய்கள் நம்முடைய மக்கள் அறிஞ்சிருக்க வேண்டும். தமிழினத்தை விற்க போயினம், அந்த விற்கிற முயற்சியை தடை செய்யறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களை அடியோட நிராகரிக்க பண்ண வேண்டும் என்றதுக்காக சொல்ற அப்பட்டமான பொய்கள். ஆனால் நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம். மாவே சேனாதராஜா பற்றி நான் இங்கே இருந்து போய் சொல்லி இருக்கலாம், அவரும் தொடர்புக்கு விலை இல்லை என்று சொல்லியிருக்கலாம், போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தவர் என்று சொல்லியிருக்கலாம். நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். அவர் மட்டும்தான் தொடர்புக்கு வந்தவர். சரிதானே? இதுதான் உண்மை. ஆகவே நம்முடைய மக்கள் தீர்மானிக்கட்டும் யார் உண்மை சொல்றது, யார்